இது உள்ளுக்கு கட்டுற வேலைகள் முடிஞ்சது. அடுத்த கட்டமாக வெளியில் கம்பி போட்டு அந்த வளைவுக்காக கட்டப்படுது. சரி, என்ன இந்த வடிவம் தான் வரப்போகுது. என்ன வடிவம்டா, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னம். ஈழத்துல சீமானுக்காக பறக்க விட்ட பட்டம். இங்க நிறைய பேர் வந்து சீமான் மேல நிறைய பேர் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இலங்கை மக்களை வச்சு பணம் பார்த்துட்டு இருக்காரு, இலங்கை மக்களுக்கு துரோகம் பண்றாரு, அவரை வச்சு வியாபாரம் பண்றாரு, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பிப்ரவரி 21 திருச்சியில ஒரு மாநாடு நடக்குது, சீமானோட மக்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இலங்கையில இருக்கிற தமிழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பட்டத்தை வந்து வான்ல பறக்க விட்டுருக்காங்க. அது வந்து இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா இவ்வளவு நாள் வந்து சீமானை வந்து நிறைய விஷயத்துல அட்டாக் பண்ணி பேசின விஷயமே இங்க ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் வந்து சீமான் மேல அவதூறு தான் பரப்பிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இவங்களை வச்சு காசு பாக்குறாரு, இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு, இவர் வந்து இலங்கை மக்களுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு இருக்கும்போது வந்து, அப்படி பண்ணாம இருந்தா வந்து இலங்கை மக்கள் எதுக்காக வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? இந்த ஒரு விஷயம் நமக்கு கேள்வியா இருக்குல்ல. சோ இப்ப 21 மாநாடு பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து தெரிஞ்சிடும் சீமானுக்கோட ஆதரவு எவ்வளவு இருக்கு, சீமானுக்கு எவ்வளவு மக்கள் வரப்போறாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு தொகுதியில 1000 பேர் போய் வந்து 1000 பேர் கூட்டு வர சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்காங்க போல் இருக்கு. ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் வந்து மாநாட்டுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்காங்க. அவ்வளவு நீட்டா இந்த மாநாடு நடக்கும், குப்பை எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில தான் போடணும், சேர்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டிசிப்ளினா இந்த ஒரு மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.